நயன்தாரா எது செய்தாலும் அது சர்ச்சையில்தான் முடிகிறது. அப்படித்தான் தனுஷுக்கு எதிராக அவர் விட்ட 3 பக்க அறிக்கை பிரளயத்தை உண்டு செய்தது. அது பல்வேறு விதமாக வெடித்த நிலையில் மீண்டும் ஒரு பஞ்சாயத்து கிளம்பியிருக்கிறது. அதாவது அவர் ஹாலிவுட் நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் சினிமா விமர்சகர்களான பிஸ்மி அவருடன் இருக்கும் நபர்களை பற்றி அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். அவர்களின் யூடியூப் சேனலை பற்றி கோபமாக பேசியிருந்தார். சினிமா செய்திகள் மட்டுமல்லாது பிரபலங்களின் பல்வேறு தனிப்பட்ட விஷயங்களை கூட இவர்கள் அலசுவார்கள். அப்படித்தான் சிவகார்த்திகேயன் குறித்து அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு பரபரப்பானது. அதேபோல் தனுஷ் நயன்தாரா விவகாரத்திலும் அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். அதில் நயன்தாரா வேண்டுமென்று இதை செய்கிறார் என்றும் விக்னேஷ் சிவன் மீதும் கூட குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள். மேலும் நானும் ரவுடிதான் படத்தால் தனுஷுக்கு ரொம்பவும் பிரச்சனை கொடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார்கள். அந்த கோபத்தை தற்போது நயன்தாரா வெளிப்படுத்தியுள்ளார். 3 குரங்குகள் என அவர்களை விமர்சித்துள்ளார். அவர்களுடைய 50 எபிசோடுகளில் 45 என்னை பற்றியதாகத்தான் இருக்கும். என் மூலம் அவர்கள் புகழையும் பணத்தையும் பெறுகிறார்கள். இந்த 3 குரங்குகள் கெட்டதை தான் பேசும், கெட்டதை தான் பார்க்கும், கெட்டதை தான் கேட்கும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பிஸ்மி மற்றும் குழுவினரை பற்றி சில பிரபலங்கள் அதிருப்தியை தெரிவித்திருந்தனர். அதில் நயன்தாரா வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட தனுஷ் போல் இவர்களும் பணத்துக்காகத்தான் இதை செய்கிறார்கள் என நாசுக்காக தெரிவித்துவிட்டார் நயன்தாரா. இதனைத் தொடர்ந்து பிஸ்மி மற்றும் அவர் குழுவும் இதற்கு பதில் கொடுத்தனர். இந்த சர்ச்சை பேச்சு பற்றி விவரமாக தொலைபேசி மூலம் கேட்டபோது, இல்ல அது வந்து ஒரு பொய்யான தகவல் அப்படிங்கறத நேத்தே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். உதாரணத்துக்கு லாஸ்டா ஒரு ஆகஸ்ட்ல இருந்து ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா கூட ஆகஸ்ட்ல ஒரே ஒரு தடவை தான் நயன்தாரா பத்தி பேசியிருக்கோம். செப்டம்பர்ல ஒரு 2 நியூஸ் பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்தடுத்த மாசம்லாம் ஒவ்வொரு நியூஸ் தான் பேசியிருக்கோம். அதுவும் கூட அவர் நடிக்கிற படங்கள் குறித்து, இந்த படத்துல அவர் நடிக்கிறார், அந்த படத்துல ஷூட்டிங் கிளம்புறாங்க, அந்த மாதிரியான ஒரு தகவல் தான். அதனால நயன்தாரா சொன்னது பொய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா வலைப்பேச்சை பார்க்கிற மக்களுக்கு அவங்க வந்து ஒரு பொய் சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு உங்களுக்கே தெரியும், நயன்தாராங்கிற ஒரு நடிகை குறித்து நாம் பேசுவதை வைத்து ஒரு யூடியூப் சேனலால சர்வைவல் பண்ண முடியாது. இன்னொன்னு, நயன்தாரா இன்னைக்கு மார்க்கெட் இழந்த நடிகை, அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். நயன்தாரா வெற்றி படம் கொடுத்தே பல வருஷம் ஆகுது. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாப் பட நடிகையா இருக்கிற நயன்தாராவை குறித்து ஒரு யூடியூப் சேனல் பேசி அந்த யூடியூப் சேனல் எப்படி சர்வைவல் ஆக முடியும்? புரியுதுல? அதனால அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதை நம்மளே சொல்றது வந்து ஒரு சுய தம்பட்ட மாதிரி தெரிந்தாலும் உண்மை வந்து அந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். வலைப்பேச்சு குறித்து அவங்க பேசினது மட்டும் இல்ல, தனுஷ் குறித்து பேசியதும் அது அவங்க பொய் தான் சொல்றாங்கிறது மக்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா நிஜ வாழ்க்கையில அவங்க தனுஷ் குறித்து அவங்களுடைய சமூக ஊடகங்கள்லயே அவரை குறித்து தப்பா பேசுறாங்க. உங்களுக்கு கர்மா வரும் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு, இன்னொரு பக்கம் நான் தனுஷுக்கு எனக்கு ஃப்ரெண்டு நான் அப்படி இப்படின்ட்டு அவங்க பேசுறது எல்லாமே வந்து உங்களுக்கு முரண்பாடா தானே இருக்கு. அதுக்கு சொல்றேன். அதனால மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க சில விஷயங்களை எப்படி குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற தகவல்களை வந்துட்டு அவங்க ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது வந்துட்டு எப்படிதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, இப்ப பொதுவா இப்ப நீங்களும் ஊடகத்துல இருக்கீங்க, நம்மளும் ஊடகத்துல இருக்கோம். நமக்கு ஒரு செய்தி வருது, ஒரு சம்பவம் வந்து ஒரு 3 பேர் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. அதுல 3ல் ஒரு நபர் வந்து நம்ம கிட்ட அந்த தகவலை ஷேர் பண்ணும்போது அந்த தகவலை நம்ம எழுதுறோம், பேசுறோம், வீடியோவா போடுறோம், ஏதோ ஒண்ணு போடுறோம். அந்த இடத்துல நம்ம இல்லைங்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் பொய்யாயிடுமா? ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அருகில் இருந்த ஒருவர் சொல்றதை நம்ம செய்தியாக்குறோம். அதே மாதிரி நயன்தாரா ஒரு படத்துல நடிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஓட்டுன்னு ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா பஸ் வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிரும், இவங்க உடம்புல சேறுபடாம மேக்கப் கலையாம தான் நான் இருப்பேன்னு இவங்க அடம் பிடிச்சு அந்த டைரக்டரையும் சாவடிச்சு அந்த படத்தினுடைய தோல்விக்கே இவங்க காரணமா இருந்தாங்க. இப்ப அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த மாதிரிலாம் இவங்க டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது அதை நம்ம நியூஸா கேரி பண்ணும்போது அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? இதுக்காக நம்ம போய் ஓட்டுல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டா அந்த நியூஸை நம்ம எடுத்துட்டு வர முடியும்? புரியுதா இல்லையா? ஒரு ஜேர்னலிஸ்ட் என்பவர்கள் அந்த செய்தி சம்பவம் நடந்த இடத்தினுடைய இதுல இருந்து அந்த நியூஸை நம்ம எடுப்பாங்க. அதனால நம்ம அந்த சம்பவத்திலேயே சம்பந்தப்பட்டிருக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய நம்பகத்தன்மையை குலைப்பதற்காக அவங்க சொல்கிற ஒரு விஷயமா தான் அதை நான் பாக்குறேன்.
அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு அவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணி ஒரு கருத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வியூஸ் வந்துட்டு அதிகமாகுது, அதுக்காக தான் இந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா? உண்மை என்ன அப்படின்னா, இப்ப அஜித் விஜய் குறித்து பேசும்போது வியூஸ் வந்து அதிகமா இருக்கும். நயன்தாரா டைட்டில் வச்சா வியூஸ் கம்மியா இருக்கும். இதுதான் ஃபேக்ட். யாருக்காவது சந்தேகம் இருந்தா வலைபேச்சுடைய வீடியோக்கள் எல்லாம் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இப்ப விஜய் குறித்தோ அஜித் குறித்தோ பேசும்போது ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் போறது. நயன்தாரா டைட்டில் வச்சோம்னா ஒரு 50,000 கம்மியா தான் போகுது. என்ன காரணம்னா நயன்தாரா ஒரு மார்க்கெட் இழந்த நடிகை, அதுதான் உண்மை. இப்ப நயன்தாரா சொன்னது உங்களுக்கு தெரியும், இப்ப நான் சொல்றதையும் இப்ப நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்க. இதை படிக்கிற மக்கள் வேணா அதுல போய் செக் பண்ணலாம், யார் சொல்றது உண்மை, நயன்தாரா சொல்றது உண்மையா, வலைபேச்சு சொல்றது உண்மையாங்கிறத அவங்க பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.